ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு எம்சிவிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 7 மேக்ஸ் சாப்டர் 5 பேரலல் அண்ட் இன்டர்செக்டிங் லைன்ஸ் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். Transversals. Transversals என்ன? We saw what happens when two lines intersect in different ways. Let us explore what happens when one line intersect two different line. எனவே என்ன பார்த்தோம், ரெண்டு லைன் வந்து intersect ஆச்சு அப்படின்னா அதுவும் எந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் வேல எல்லாமே intersect ஆச்சு அப்படின்னா அதோட ஆங்கிள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா one line intersect two different line. ஒரே ஒரு லைன் வந்து two different line மூலமா intersect ஆச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படி சொல்லி பார்க்க போறோம். In figure 5.4, line T intersect line L and M. T is called transversal. Notice that 8 angles are formed when a line crosses a pair of line. இப்ப இந்த லைனை வந்து டீன்னு சொல்லுவோம், இந்த லைனை வந்து எல்லுன்னு சொல்லுவோம், இந்த லைனை வந்து எம்னு சொல்லுவோம். இப்ப டி அப்படிங்கிற லைன் வந்து எல் அண்ட் எம் அப்படிங்கிற டூ லைன் வந்து இன்டர்செக்ட் பண்ணுது இல்லையா? அப்ப இந்த டி அப்படிங்கிற லைனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு லைன் வந்து டூ லைனை இன்டர்செக்ட் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு மொத்தம் எத்தனை ஆங்கிள் ஃபார்ம் ஆகும்? இங்க ஒரு 4 ஆங்கிள், இங்க வந்து 4 ஆங்கிள், 8 ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். What about 5 different angles? 6, 5, 4, 3 and 2. If figure 5.14, since angle 1, angle 3 are vertically opposite angle. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த angle 1ன்னு சொல்லுவோம், இதை வந்து angle 3ன்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே opposite angle. அப்ப இது எப்படிதான் இருக்கும்? சேமா தான் இருக்கும். அதே மாதிரி 5 and 7மே வந்து சேமா தான் இருக்கும். There are equal. Are there other pair of vertically opposite angle? We can see that there are total 4 pair of vertically opposite angle, and in each pair the angle are equal to each other. Thus, when a transversal intersect two line, it form 8 angles with a maximum of 4 distinct angle measures. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் 3 வந்து சேமா இருக்கும். அதே மாதிரி 5 அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் 7 வந்து சேமா இருக்கும். இப்போ இது 2 அப்படிங்கிற ஆங்கிளுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் 4 வந்து சேமா இருக்கும். அதே மாதிரி 6 அப்படிங்கிற ஆங்கிளோட ஆப்போசிட் ஆங்கிள் 8 வந்து சேமா இருக்கும். அப்ப இதுல வந்து நமக்கு எத்தனை சேம் ஆங்கிள்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னா 1, 2, 3 and 4. அப்போ ஒரு டிரான்ஸ்வர்சலா இருந்தது அப்படின்னா அதுல கண்டிப்பா 4 சேம் ஆங்கிள் வந்து கிடைக்கும். Next, corresponding angles. In figure 5.14, we notice that the transversal T forms two set of angles, one with L and another with line M. There are angles in first set that correspond to angles in the second set based on their position. Angle 1, angle 5 are called corresponding angles. Similarly, angle 2 and angle 6, அதே மாதிரி angle 3 and angle 7, angle 4 and angle 8 are corresponding angles formed when transversal T intersect lines L and M. இப்ப இந்த டிரான்ஸ்வர்சல் வந்து எடுத்துக்கலாம். இப்ப இந்த டிரான்ஸ்வர்சல்ல ஃபர்ஸ்ட் இங்க ஒரு ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்க வந்து ஒரு ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஆங்கிள்ல ஆங்கிள் 1 and 5 இத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆங்கிள் 2 and 6 இது ரெண்டையும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். 4 and 8 வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி 3 and 7 வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இப்போ 1க்கு ஆப்போசிட் ஆங்கிள் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்? 1க்கு ஆப்போசிட் ஆங்கிள்னு 3 சொல்லுவோம். இப்ப இந்த ரெண்டு ஆங்கிளையும் கம்பேர் பண்ணும்போது 3க்கு ஆப்போசிட் ஆங்கிள் நம்ம எதை சொல்லுவோம்? 5ன்னு சொல்லுவோம். அப்போ 1 and 5 இதை ரெண்டையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். A line L and traversal T intersecting it at a point X. இப்போ வந்து நம்ம L அப்படிங்கிற ஒரு லைன் வந்து டிரா பண்ண போறோம். அதே மாதிரி T அப்படிங்கிற ஒரு லைன் வந்து டிரா பண்ண போறோம். இது ரெண்டுமே X அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து இன்டர்செக்ட் ஆகுற மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம டிரா பண்ண போறோம். நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம்? ஸ்டெப் 2, measure angle A formed by line L and T. ஃபர்ஸ்ட் வந்து L and T ல வந்து ஒரு ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும்ல, இந்த ஆங்கிள் வந்து நம்ம மெஷர் பண்ண போறோம். இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்கு? 60 டிகிரி வந்து இருக்கு.
How many distinct angle have formed now? இப்போ வந்து எத்தனை ஆங்கிள் வந்து நம்ம ஃபார்ம் பண்ண முடியும்? In one angle is 60 degree. The other angle of the linear pair should be 120 degree. இப்போ இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரி இருக்கு அப்படின்னா இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? 120 டிகிரியா இருக்கும். ஏன் இந்த ஆங்கிள் வந்து 120 டிகிரின்னு சொல்றோம்? நமக்கு தெரியும். ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்னா இது ஹோலா எவ்வளவு இருக்கும்? 180 டிகிரி வந்து இருக்கும். அப்ப இந்த ஒரு பார்ட் மட்டும் நமக்கு 60 டிகிரியா இருந்துச்சு அப்படின்னா இந்த பார்ட் நமக்கு 120 டிகிரியா வந்து இருக்கும். So we already have two distinct angle. அப்ப நமக்கு ரெண்டு ஆங்கிள் வந்து தெரிஞ்சிருச்சு. So we draw another line intersecting the transversal T. We wish to form only two angles 60 degree and 120 degree. இப்போ வந்து நம்ம இன்னொரு லைன் வந்து டிரா பண்ண போறோம். ஆனா அந்த லைனுமே 60 டிகிரி and 120 டிகிரி இருக்கிற மாதிரி வந்து டிரா பண்ண போறோம். மார்க் பாயிண்ட் Y on a line T. இப்போ வந்து இந்த T அப்படிங்கிறதுல நம்ம ஒரு டிரான்ஸ்வர்சல் டிரா பண்ணணும் அப்படின்னு என்ன செய்யணும்? இந்த T அப்படிங்கிறதுலயே இன்னொரு லைன் வந்து டிரா பண்ணணும். அப்போ T அப்படிங்கிறதோட நம்ம இன்னொரு லைன் ஃபர்ஸ்ட் அந்த சென்டர் பாயிண்ட் வந்து Yன்னு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து டிரா பண்ண போறோம். இப்போ இங்க வந்து இந்த டிகிரி வந்து 60 டிகிரியா இருந்தது அப்படின்னா அடுத்து நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணோம் அப்படின்னா இதுவும் கண்டிப்பா என்னவா தான் இருக்கும்? 60 டிகிரியா தான் இருக்கும். Step 4. Draw a line M through point Y that forms 60 degree angle to line T. This can be done either by copying angle A with a tracing paper or you can use a protractor to measure the angles. இப்போ இந்த பாயிண்ட்ல நம்ம M அப்படிங்கிற லைன் வந்து டிரா பண்ண போறோம். இதுவும் எப்படிதான் இருக்கும்? 60 டிகிரியா தான் இருக்கும். அதை ஒரு ப்ரொடெக்டர் வச்சு நீங்க மெஷர் பண்ணியும் பார்க்கலாம். What do you observe about L line and M? இப்போ இந்த L and M இந்த ரெண்டு லைனையும் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கு? இந்த ரெண்டு லைனுமே ஒன்னோடு ஒண்ணு பேரலலா இருக்கு. Do they appear to be parallel to each other? இப்ப இந்த ரெண்டு லைனுமே பேரலலா இருக்கா? எஸ். ரெண்டு லைனுமே வந்து பேரலலா தான் இருக்கு. எஸ். They do appear to be parallel to each other. Angles A and angle B are corresponding angles formed by the transversal T on lines L and M. These corresponding angles are equal to each other. இப்போ நம்ம என்ன சொன்னோம்? மேல வந்து corresponding angles வந்து பார்த்தோம்ல. எதெல்லாம் corresponding angles சொன்னோம்? இந்த angle அதே மாதிரி இந்த angle இது ரெண்டையும் நம்ம corresponding angles சொன்னோம். எப்படி வந்து opposite angles வந்து ஈக்குவலா இருக்குமோ அதே மாதிரி இந்த corresponding angles ஓட மெஷர்மெண்ட்டும் எப்போதுமே ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப இது வந்து 120 டிகிரி இருக்கு அப்படின்னா இதுவும் என்னவா தான் இருக்கும்? 120 டிகிரியா தான் இருக்கும். Whether the corresponding angles formed by transversal on a pair of line are equal to each other, then the pair of line are parallel to each other. இப்ப ஏதாவது ஒரு டிராவர்சல் லைன்ல வந்து நம்ம பேர் ஆஃப் லைன் வந்து டிரா பண்ணோம் அப்படின்னா அதோட மெஷர்மெண்ட் எப்போதுமே ஈக்குவலா தான் இருக்கும். அதுவும் எப்போ அந்த லைன் வந்து பேரலா இருக்கும்போது. Activity 4. Figure 5.19 has a pair of parallel line L and M. What is the notation used in the figure to indicate they are parallel? Line T is the transversal. Across these two lines, angle A and angle B are corresponding angles. Take a tracing paper and trace angle A on it. Now place this tracing paper over angle B and see if the angle align exactly. You will observe that the angle match. Check the other corresponding angles in the figure using a protractor. Are all the corresponding angles equal to each other? இப்போ வந்து நம்ம L, M அப்படின்னு ரெண்டு லைன் வந்து டிரா பண்ண போறோம். இந்த ரெண்டு லைனுமே எப்படி இருக்கும்? பேரலலா இருக்கும். இப்போ இந்த பேரலல் லைன் அப்படின்னா நம்ம பேரலல் லைனை எதை வச்சு இண்டிகேட் பண்ணுவோம்? இந்த மாதிரி ஒரு ஆரோ டிரா பண்றது மூலமா நம்ம பேரலல் லைன் வந்து இண்டிகேட் பண்ண முடியும். இப்போ இந்த ரெண்டு பேரலல் லைனுக்கு இடையில நம்ம ஒரு டிரான்ஸ்வர்சல் வந்து டிரா பண்ண போறோம். இந்த டிரான்ஸ்வர்சல்ல ஆங்கிள் A அண்ட் ஆங்கிள் B இது ரெண்டையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸோட மெஷர்மெண்ட் எப்போதுமே எப்படிதான் இருக்கும்? ஈக்குவலா தான் இருக்கும். வேணும்னா நம்ம ப்ரொடெக்டர் வச்சு இதோட மெஷர்மெண்ட் வந்து செக் பண்ணலாம். Corresponding angles formed by transversal intersecting a pair of parallel lines are always equal to each other. எல்லாம் வந்து ஒரு டிரான்ஸ்வர்சல்ல intersecting pair வந்து corresponding angle இருக்கும். அது எப்போதுமே ஈக்குவலா தான் இருக்கும். Activity 5. In figure 5.20, draw transversal T to the line L and M.
such that one pair of corresponding angles is equal. You can measure the angles with a protractor. இப்போ வந்து L and M அப்படின்னு ரெண்டு லைன் வந்து இருக்கு. இப்போ இந்த ரெண்டு லைன்லயும் நம்ம T அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்வர்சல் வந்து டிரா பண்ண போறோம். இதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் வந்து ஈக்குவலா தான் இருக்குமான்னு கேட்டா நம்மளால கரெக்டா சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த லைனை நம்மளால ஈஸியா டிரா பண்ணவும் முடியாது. ஏன் இந்த ரெண்டு லைனுமே பேரலா இருக்கா? இல்ல. பேரலல் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்? ரெண்டு லைனையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அது எந்த ஒரு பாயிண்ட்லயுமே மீட் பண்ணவே கூடாது. அதை தான் நம்ம பேரலல் லைன்னு சொல்லுவோம். அப்போ இது வந்து பேரலல் லைனா இல்ல அப்படின்னா நமக்கு டிரான்ஸ்வர்சல் டிரா பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். when a pair of line is not a parallel to each other, the corresponding angle formed by a transversal can never be equal to each other. இப்ப ரெண்டு லைன் வந்து இருக்கு. இந்த ரெண்டு லைனுமே வந்து பேரலலா இல்ல. இப்ப இதுல வந்து நம்ம T அப்படின்னு ஒரு டிரான்ஸ்வர்சல் வந்து டிரா பண்றோம் அப்படின்னா இதோட ஆங்கிளும் ஈக்குவலா இருக்குமான்னு கேட்டா நோ. இது ரெண்டுமே எப்போதுமே ஈக்குவலா இருக்காது. ஒரு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து எப்பதான் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா அந்த லைன் வந்து பேரலலா இருந்தா மட்டும்தான் அந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். டிராயிங் parallel lines. Can you draw a pair of parallel lines using a ruler and a set square? வந்து parallel line வந்து draw பண்ண போறோம். ஆனா ruler or set square வச்சு நம்ம draw பண்ண போறோம். Figure 5.21 shows how you can do it. இப்ப இந்த figure 5.21ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா நம்ம ruler or இந்த மாதிரி set square வச்சு எப்படி வந்து ஒரு parallel line வந்து draw பண்ணலாம் அப்படிங்கறத வந்து காட்டியிருக்காங்க. Draw a line L with a scale. இப்போ L அப்படிங்கிற லைன் வந்து நம்ம ரூலர் பக்கத்துல வந்து டிரா பண்றோம். நெக்ஸ்ட் by sliding your set square you can make two line perpendicular to line L. இப்போ வந்து நம்ம இந்த செட் ஸ்கொயரை வச்சு ரெண்டு பேரலா டிரா பண்ண போறோம். are these two lines parallel to each other? இப்போ இந்த ரெண்டு லைனுமே ஒன்னோட ஒண்ணு வந்து பேரலா இருக்குமா? எஸ், ஒன்னோட ஒண்ணு பேரலா தான் இருக்கும். how are we sure that they are parallel to each other? what angles are formed between these line and line L? இந்த செட் ஸ்கொயர் வச்சு ரெண்டு லைன் வந்து டிரா பண்ணிருக்கோம். இப்ப இது வந்து பேரலா அப்படின்னு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா since we use செட் ஸ்கொயர் the angle measures 90 டிகிரி. எப்போ வந்து நம்ம செட் ஸ்கொயரும் இந்த ரூலரும் வச்சு இந்த மாதிரி டிரா பண்றோமோ அப்ப எல்லாமே இதோட ஆங்கிள் வந்து எப்போதுமே 90 டிகிரியா தான் இருக்கும். அதே மாதிரி the position of this line is different but they make the same angle L. if the line L is seen as a transversal to the two line that the corresponding angles measure 90 degree. இப்போ வந்து L அப்படிங்கிற லைன் வந்து டிரா பண்ணிருக்கோம். இதுல வந்து டூ லைன் வந்து டிரா பண்ணிருக்கோம்ல. இந்த ரெண்டு லைனுமே எதோட யூசஸ் வச்சு டிரா பண்ணோம்? செட் ஸ்கொயர் வச்சு டிரா பண்ணோம். இப்ப இந்த செட் ஸ்கொயர் எப்போதுமே எவ்வளவு டிகிரியா தான் இருக்கும்னு சொல்லிட்டோம்? 90 டிகிரியா தான் இருக்கும்னு சொல்லிட்டோம். அப்போ இதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் எவ்வளவுதான் இருக்கும்? 90 டிகிரியா தான் இருக்கும். இப்ப நம்ம இந்த ரூலர் அண்ட் செட் ஸ்கொயர் வந்து இந்த மாதிரி டிரா பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு லைன் வந்து பேரலா வருமான்னு கேட்டா கிடையாது. நம்ம ரூலர் அண்ட் செட் ஸ்கொயரை எப்படி வச்சு டிரா பண்ணாலும் சரி அந்த லைன் வந்து கண்டிப்பா பேரலா தான் இருக்கும். as we know these are corresponding angles, they are equal, we can be sure that the lines are parallel. இப்ப இந்த கரஸ்பாண்டிங் லைன்ஸ் எப்போதுமே எப்படிதான் இருக்கும்? ஈக்குவலா தான் இருக்கும். ஆனா இது 90 டிகிரி இருக்குமான்னு கேட்டா இருக்காது. இது வந்து 90 டிகிரி இருக்காது. ஆனா இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து சேமா தான் இருக்கும். ஏன் சேமா இருக்கும்? இந்த லைன்ஸ் வந்து பேரலா தான் இருக்கும். நெக்ஸ்ட் figure it out. Can you draw a line parallel to L that goes through a point A? How you will do it with the tools from your geometry box. Describe your method. இப்ப கீழ வந்து L அப்படிங்கிற ஒரு லைன் வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி A அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த பாயிண்ட நம்ம ஜியோமெட்ரி பாக்ஸ்ல இருக்க எந்த டூலை வச்சு டிரா பண்ணலாம் அப்படின்னா நம்ம மேல பார்த்த செட் ஸ்கொயர் வச்சு நம்மளால டிரா பண்ண முடியும். இப்ப நம்ம ரூலர் அண்ட் செட் ஸ்கொயர் வச்சு எப்படி வந்து டிரா பண்ணலாம் அப்படின்னா place the set square that one of its edges exactly along a line L. இப்ப வந்து இதுதான் லைன் அப்படிதானே? இப்ப இதுல வந்து அந்த செட் ஸ்கொயர் அப்படிங்கிற ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து பிக்ஸ் பண்றோம். ஹோல்ட் த ரூலர் டைட்லி அகைன்ஸ்ட் த அதர் எட்ஜ் ஆஃப் த செட் ஸ்கொயர். இப்ப நம்ம இதை வந்து செட் ஸ்கொயர் வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்ப இதுக்கு ஆப்போசிட் சைட்ல நம்ம ரூலர் வந்து என்ன செய்ய போறோம்? செட் பண்ண போறோம். ஸ்லைட் த செட் ஸ்கொயர் அலாங் ரூலர் அப்வர்ட்ஸ் until one edge it passes through a point A.
இப்ப வந்து இந்த ரூலர் அண்ட் இந்த செட் ஸ்கொயர் இது 2மே இந்த ஏ அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து டச் ஆகுற மாதிரி நம்ம 2யுமே வந்து ஹோல்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் டிரா அ லைன் அலாங் தட் எட்ஜ் த்ரூ அ பாயிண்ட் ஏ. இப்போ பாயிண்ட் ஏய டச் பண்ற மாதிரி நம்ம ஒரு லைன் வந்து டிரா பண்ண போறோம். இப்ப இந்த 2 பாயிண்ட்டையும் டச் ஆகுற மாதிரி நம்ம ஒரு லைன் வந்து டிரா பண்ணலாம். மேக்கிங் parallel லைன்ஸ் த்ரூ பேப்பர் ஃபோல்டிங். இப்போ வந்து பேப்பர் ஃபோல்டிங் வச்சு நம்ம எப்படி எல்லாம் parallel லைன் வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். Let us try to do the same with paper folding. For a long line L, give us a grease. How do we make a line parallel to L such that it pass through the பாயிண்ட் ஏ. இப்போ வந்து நம்ம ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கிறோம். அந்த பேப்பரை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்றோம். ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு கிரீஸ் வந்து கிடைக்கும்ல. அந்த கிரீஸ வந்து எல்ன்னு சொல்லி சொல்றோம். இப்ப இதுல வந்து ஒரு பாயிண்ட் வந்து வச்சுக்கிறோம். அந்த பாயிண்ட் வந்து ஏ அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த பாயிண்ட் ஏய டச் பண்ற மாதிரி நம்ம எப்படி வந்து பேப்பரை ஃபோல்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணலாம். அப்படி ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு இங்க வந்து ஒரு கிரீஸ் வந்து கிடைக்குமா? இங்க ஒரு கிரீஸும் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ஆங்கிளும் கிடைக்கும். இப்ப என்ன செய்ய போறோம்? இந்த பாயிண்ட் மூலமா நம்ம பேப்பர் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண போறோம். அப்படி ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு இங்கேயும் ஒரு கிரீஸ் வந்து கிடைக்கும். Why are the lines L and M parallel to each other? இப்ப இந்த 2 லைனுமே L and M இது 2மே ஒன்னோட ஒண்ணு எப்படி இருக்கும்? பேரலலா இருக்கும். ஏன் இது 2மே பேரலலா இருக்கும்னு சொல்றோம் அப்படின்னா, இதோட ஆங்கிள் எவ்வளவு டிகிரில இருக்கு? 90 டிகிரில இருக்கு. அதே மாதிரி இதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிளும் எப்படிதான் இருக்கும்? சேமா தான் இருக்கும். அதனால நம்ம M and L இது 2மே பேரலல் லைன்னு சொல்லுவோம். Next, alternate angles. In figure 5.25, angle D is called the alternate angle of F. Angle C is alternate angle of angle E. இப்ப கீழ வந்து இந்த பிக்சர் இருக்குல்ல, இதுல வந்து angle D க்கு alternate angle நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா F வந்து சொல்லலாம். அதே மாதிரி angle C க்கு alternate angle நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா angle E வந்து சொல்லலாம். You can find the alternate angle of given angle, say angle F, by first finding the corresponding angle of F, which is angle B. Then finding the vertically opposite angle of angle B is angle D. இப்ப ஆங்கிள் எஃப்க்கு ஆல்டர்னேட் ஆங்கிள்னு நம்ம எதை சொன்னோம் அப்படின்னா ஆங்கிள் டியை வந்து சொன்னோம். ஆல்டர்னேட் ஆங்கிள் நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆங்கிள் எஃப்க்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் எஃப்க்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள் வந்து என்னவா இருக்கும்? பியா இருக்கும். அப்போ ஆங்கிள் எஃபோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் என்னவா இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் என்ன இருக்கோ அதுதான் இந்த ஆங்கிளோட ஆல்டர்னேட் ஆங்கிள்னு சொல்லலாம். அப்போ ஆங்கிள் எஃபோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்னு நம்ம எதை சொல்லுவோம்? பின்னு சொல்லுவோம். இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிளோட ஆப்போசிட் ஆங்கிள் என்னவா இருக்கும்? டியா இருக்கும். அப்போ எஃபோட ஆல்டர்னேட் ஆங்கிள்னு நம்ம டிய வந்து சொல்லுவோம். Activity 6. In figure 5.25, if F is 120 degree, what is the measure of its alternate angle, angle D? We can find the measure of angle D if we know angle B because they are vertically opposite angle. Remember, vertically opposite angles are equal. இப்போ இந்த angle F ஓட measurement வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 120 டிகிரி வந்து இருக்கு. அப்போ angle D ஓட measurement வந்து எவ்வளவு இருக்கும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு தெரியும் ஆங்கிள் எஃப் வந்து 120 டிகிரியா இருந்தது அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் பி வந்து எப்படிதான் இருக்கும்? 120 தான் இருக்கும். ஏன்? இந்த 2 லைனும் எப்படிதான் இருக்கு? பேரலலா தான் இருக்கு. அப்ப இது 120 அப்படின்னா இதுவும் 120 தான். நமக்கு தெரியும் இது வெர்டிக்கலா ஆப்போசிட் ஆங்கிள் எப்போதுமே சேமா தான் இருக்கும். அப்போ ஆங்கிள் பி வந்து 120 டிகிரி அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிளான டி அப்படிங்கிறதும் 120 டிகிரியா தான் இருக்கும். ஆங்கிள் எஃப்பும் ஆங்கிள் டியும் சேமா தான் இருக்கும். எக்ஸாம்பிள் 1. In figure 5.26, parallel line L and M are intersected by the transversal D. If angle 6 is 135 degree, what are the measures of the other angles? இப்போ வந்து கீழ வந்து ஒரு பிக்சர் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த பிக்சர்ல வந்து L and M அப்படின்னு 2 parallel line வந்து இருக்கு. அதுல வந்து T அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்வர்சல் ஆங்கிள் வந்து இருக்கு. இப்போ ஆங்கிள் 6ஓட மெஷர்மென்ட் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 135 டிகிரி வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து 135 டிகிரியா இருந்தது அப்படின்னா மத்த ஆங்கிள்ஸ் எல்லாமே எவ்வளவு டிகிரில வந்து இருக்கும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இங்க வந்து 135
2 லைனுமே பேரலல் லைன். இப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள் என்னவா தான் இருக்கும்? 135 டிகிரியா தான் இருக்கும். இப்போ வந்து ஆங்கிள் 2 அப்படிங்கிறது வந்து 135 அப்படின்னா, இதுக்கு வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிளான ஆங்கிள் 4 அப்படிங்கிறது என்னவா தான் இருக்கும்? 135 டிகிரியா தான் இருக்கும். இப்ப ஆங்கிள் 6 அப்படிங்கிறது 135 டிகிரினா, இதுக்கு வெர்டிகல் ஆப்போசிட் ஆங்கிளான ஆங்கிள் 8 அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும்? அதுவும் 135 டிகிரியா தான் இருக்கும். இந்த ஆங்கிள் வந்து எவ்வளவு இருக்கு? 135 இருக்கு. இப்ப இது ஃபுல்லா எவ்வளவு இருக்கும்? 180 இருக்கும். அப்போ 180ல இருந்து 135 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 7 10ல இருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 5 7ல இருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 45. அப்ப இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்கும்? அப்ப ஆங்கிள் 5 அப்படிங்கிறது எவ்வளவு டிகிரி இருக்கும்? 45 டிகிரி வந்து இருக்கும். ஆங்கிள் 5 அப்படிங்கிறது 45 டிகிரி அப்படின்னா ஆங்கிள் 1 இதுக்கு கரஸ்பாண்டிங் லைனான ஆங்கிள் 1ம் 45 டிகிரியா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த 5க்கு ஆப்போசிட் ஆங்கிளான ஆங்கிள் 7 அப்படிங்கிறது எவ்வளவு டிகிரி தான் இருக்கும்? 45 டிகிரி தான் இருக்கும். ஆங்கிள் 7க்கு கரஸ்பாண்டிங் லைனான ஆங்கிள் 3 அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும்? 45 டிகிரி தான் இருக்கும். அப்போ ஆங்கிள் 2, ஆங்கிள் 4 அதே மாதிரி ஆங்கிள் 6, ஆங்கிள் 8 இது எல்லாமே 135 டிகிரியா இருக்கும். அதே மாதிரி ஆங்கிள் 1, ஆங்கிள் 3, ஆங்கிள் 5, ஆங்கிள் 7 இது எல்லாமே 45 டிகிரியா இருக்கும். சொல்யூஷன் வந்து அவங்களே குடுத்துருக்காங்க. ஆங்கிள் 6 அப்படிங்கிறது 135 டிகிரி. அப்ப ஆங்கிள் 2 அப்படிங்கிறது எவ்வளவுதான் இருக்கணும்? 135 டிகிரியா தான் இருக்கணும். ஏன்? இது 2 லைனுமே எப்படி இருக்கு? பேரலலா இருக்கு. அப்ப இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து எப்படிதான் இருக்கும்? சேமா தான் இருக்கும். அப்ப ஆங்கிள் 6 வந்து 135 டிகிரி அப்படின்னா ஆங்கிள் 2 135 டிகிரியா தான் இருக்கும். இப்ப ஆங்கிள் 6 வந்து 135 டிகிரி அப்படின்னா, அதுக்கு ஆப்போசிட் ஆங்கிளான ஆங்கிள் 8 அப்படிங்கிறதும் 135 டிகிரியா தான் இருக்கும். அதே மாதிரி ஆங்கிள் 2 வந்து 135 டிகிரி அப்படின்னா, ஆங்கிள் 4 அதுக்கு ஆப்போசிட் ஆங்கிளான ஆங்கிள் 4ம் வந்து 135 டிகிரியா தான் இருக்கும். ஆங்கிள் 5 அண்ட் 6 ஆர் லீனியர் பேர். இப்ப ஆங்கிள் 5 அண்ட் 6 இது ரெண்டையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லீனியர் பேர்ன்னு சொல்லுவோம். நமக்கு தெரியும். லீனியர் பேரா இருந்துச்சுன்னா, அதோட மெஷர்மென்ட் எவ்வளவு இருக்கும்? 180 டிகிரி வந்து இருக்கும். இப்ப ஆங்கிள் 6 அப்படிங்கிறது 135 டிகிரியா இருந்துச்சு அப்படின்னா, ஆங்கிள் 5 அப்படிங்கிறது எவ்வளவு டிகிரியா இருக்கும்? 180 மைனஸ் 130 45 டிகிரியா இருக்கும். அப்ப ஆங்கிள் 1, ஆங்கிள் 3, ஆங்கிள் 7, ஆங்கிள் 5 இது எல்லாமே 45 டிகிரியா இருக்கும். Next example 2. In figure 5.27, lines L and M are intersected by the transversal T. If angle A is 120 degree and angle F is 70 degree, are lines L and M parallel to each other. இப்ப கீழ வந்து ஒரு ஃபிகர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஃபிகர்லயும் L and M அப்படின்னு ஒரு லைன் வந்து இருக்கு. இந்த 2 லைனுமே T அப்படிங்கிற ஒரு லைன் வந்து டிரான்ஸ்வர்சலா இருக்கு. இப்ப இதுல வந்து ஆங்கிள் எஃப் அப்படிங்கிறது எவ்வளவு மெஷர்மென்ட்ல இருக்கு? 70 டிகிரில வந்து இருக்கு. அதே மாதிரி ஆங்கிள் ஏ அப்படிங்கிறது 120 டிகிரில இருக்கு. இப்ப இந்த 2 லைனுமே ஒன்னோட ஒண்ணு பேரலலா இருக்குமா? அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. நோ, இட் இஸ் நாட் அ பேரலல். இப்ப இந்த பிக்சர பார்க்கும்போதே நமக்கு எப்படி தெரியுது? இட் இஸ் நாட் அ பேரலல்ன்னு தெரியுது. எப்படி வந்து நம்ம இது பேரலல் கிடையாதுன்னு சொல்றோம்? A is 120 டிகிரி. ஆங்கிள் A எப்படி இருக்கு? 120 டிகிரியா இருக்கு. அப்ப ஆங்கிள் B என்னவா இருக்கும்? 60 டிகிரியா இருக்கும். எப்படி 60 டிகிரி ஆச்சு? இப்ப இது ஃபுல்லா 180 டிகிரி நமக்கு தெரியும். அப்போ 180ல இருந்து 120 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 60 வரும். அப்ப ஆங்கிள் B அப்படிங்கிறது 60 டிகிரியா இருக்கும். ஆங்கிள் A and ஆங்கிள் B ஃபார்ம் அ லீனியர் பேர். ஆங்கிள் B is a corresponding angle of F. நமக்கு தெரியும் ஆங்கிள் B அப்படிங்கிறது Fக்கு வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள். B அப்படிங்கிறது எவ்வளவு டிகிரி இருக்கு? 60 டிகிரி. F அப்படிங்கிறது எவ்வளவு டிகிரி இருக்கு? 70 டிகிரி. நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள் வந்து ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் அந்த லைன் வந்து பேரலலா இருக்கும்னு சொல்லியிருக்கோம். இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள் வந்து ஈக்குவலா இல்ல அப்படிங்கிறதுனால இந்த லைன் வந்து பேரலலா இருக்காதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3. In figure 5.28, parallel lines L and M are intersected by transversal T if angle 3 is 50 degree. What is the measurement of angle 6? இப்ப கீழ வந்து ஒரு ஃபிகர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஃபிகர்ல வந்து L and M அப்படின்னு 2 லைன் வந்து இருக்கு. இது எப்படி இருக்கு? பேரலலா இருக்கு. அதே மாதிரி T அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்வர்சல் வந்து இருக்கு. இப்ப இதுல வந்து ஆங்கிள் 3யோட மெஷர்மென்ட் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 50 அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. அப்போ ஆங்கிள் 6ஓட மெஷர்மென்ட் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப இது வந்து 50யா இருக்கு அப்படின்னா இந்த ஆங்கிள் வந்து எவ்வளவு இருக்கும்?
180ல இருந்து 50ய சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 130 வரும். 2 லைனுமே என்னன்னு சொல்ட்டாங்க? பேரலல்னு சொல்ட்டாங்க. அப்ப இந்த ஆங்கிள் வந்து 130யா இருந்துச்சு அப்படின்னா, இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் என்னவா இருக்கும்? 130யா தான் இருக்கும். இந்த ஆங்கிள் வந்து 130யா இருந்தது அப்படின்னா, இதுக்கான கரஸ்பாண்டிங் ஆங்கிளான 6 அப்படிங்கிறதும் 130 டிகிரியா தான் இருக்கும். இந்த ஆங்கிள் 2 அண்ட் ஆங்கிள் 6 இது 2யும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆங்கிள் 6 அண்ட் ஆங்கிள்ஸ் 8 இது 2யும் நம்ம வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஆங்கிள் 6 அண்ட் ஆங்கிள் 3 இது 2யும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இன்டீரியர் ஆங்கிள்னு சொல்லுவோம்.